ஐயனார் துணை சீரியல்ல வானதி பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி, "உனக்கு நான் முக்கியமா? உன் குடும்பம் முக்கியமா?" அப்படின்னு சொல்லி மறுபடியும் டார்ச்சர் பண்றாங்க நம்ம பாண்டியன. பாண்டியன் என்ன சொல்லுவாப்ல, "எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம்" அப்படின்னு தானே சொல்லுவாரு. அத தான் சொல்றாப்ல. அதுக்கப்புறம் ஃபோனையும் வச்சர்றாப்ல. இந்த பக்கம் பாண்டியனோட கடைக்கு நம்ம சோழன் வராப்ல. அவர் வந்து உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஏன்னா காயத்ரி இப்ப ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுச்சாட்டுக்கு. ஃபோன் பண்ணி ஆறுதலா ஏதாச்சும் சொல்லலாம் அப்படின்னு தான் நம்ம சோழன் முயற்சி பண்றாப்லயாட்டுக்கு. ஆனா ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு இல்லையா? அதனால ஏதாச்சும் பண்ணிக்குமோன்னு பயந்துகிட்டு இருக்கிறாப்ல. அந்த இடத்துக்கு வானதி வராங்க. "இப்ப தானே ஃபோன் பேசி முடிச்ச. அதுக்குள்ள எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு கேட்க, "ஏன் நான் வரக்கூடாதா?" அப்படிங்கிற மாதிரி வானதி கேட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம பாண்டியன் சோழன தனியா கூப்பிட்டுக்கிட்டு போய் அந்த பிரச்சனைக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. வானதிக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு பார்த்தாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இத முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வீட்ட தான் காமிக்கிறாங்க. ஸோ வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் எல்லாருமே உட்கார்ந்துகிட்டு இருக்கும்பொழுது, காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பயங்கரமா சத்தம் போடுறாங்க. "இப்படி நீ காயத்ரிய ஏமாத்தி துரோகம் பண்ணிட்டல்ல" அப்படிங்கிற மாதிரி காயத்ரி ரூம பூட்டிக்கிட்டு கதவ தொறக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சு, நாங்க பெரிய கேங்கு உங்கள சும்மா விட மாட்டோம் அப்படின்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மிரட்டிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சோழனை நம்ம சேரன் வந்து பயங்கரமா திட்டுறாப்புல. ஏன்டா உனக்கு கல்யாணம் தான் ஆயிடுச்சுல்ல, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ எப்படி இன்னொரு பொண்ணுகிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டு திட்டுன்னு திட்டுறாப்புல. நம்ம சோழன் அப்படியே ஏந்திரிச்சு, எனக்கு என்ன உண்மையாலுமா கல்யாணம் நடந்துச்சு, என்னோட கல்யாணமே ஒரு பொய் கல்யாணம் தானே, நான் வந்து ஏன் இன்னொரு பொண்ணுகிட்ட பேசக்கூடாது, அதான் இந்த அம்மா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுச்சுல்ல, டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த அம்மா மாட்டுக்கும் போயிடும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அதனால நான் ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுனால என்ன தப்பு, இப்பவே இந்த அம்மா வந்து சொல்லுமா, இந்த மேடம் வந்து சொல்லுமா, எங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வந்து சொல்ல சொல்லுங்க அப்படின்னு நம்ம சோழன் அப்படியே பாயிண்டா பேசுறாப்புல. நம்ம நிலாவுக்கு இவனோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சாட்டுக்கு. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க தாராளமா அந்த பொண்ண லவ் பண்ணுங்க. நமக்கு தான் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம்ல, கிடைச்சிரும்ல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு திடீர்னு சொல்லிடுச்சு. நம்ம சோழனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.